திருச்சி விமான நிலையத்தில் தாவேக தலைவர் விஜயிடம் கேள்வி கேட்க முயன்ற செய்தியாளர்களை விஜயுடன் வந்த பவுன்சர்கள் தடுத்து தாக்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். என்ன நடந்தது, விரிவா சொல்லுங்க. காரைக்குடியில் ரோட் ஷோவை முடித்துவிட்டு விஜய் இன்று மாலை திருச்சி விமான நிலையத்தில் தனி விமானம் மூலமாக புறப்படுகிறார். காரைக்குடியிலிருந்து அவர் பிரச்சார வாகனத்திலே வந்த பொழுது திருச்சி விமான நிலையத்துல அங்கு செய்தியாளர்கள் கூடியிருந்தார்கள். செய்தியாளர்கள் வழக்கமாக எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தாலும் அவர்களை பேட்டி எடுப்பதற்காக திருச்சி விமான நிலையத்தில் இருப்பார்கள். அதே போன்றுதான் விஜய் வந்த பொழுதும் அங்கு நின்றிருக்கிறார்கள். ஆனால் விஜய் வந்த பொழுது அவருடைய பாதுகாவலர்கள், பவுன்சர்கள் அவரை சுற்றி ஒரு வட்டமாக நின்று கொண்டு கிட்டே அனுமதிக்காமல் நின்றிருக்கிறார்கள். அப்ப செய்தியாளர்கள் வந்த போது அவர்களை தள்ளியதாக தெரிகிறது. இதனால் செய்தியாளர்களுக்கும் பவுன்சர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு திடீரென அது கைகலப்பாக மாறி இருக்கிறது. அப்பொழுது செய்தியாளர்களை இந்த பவுன்சர்கள் பிடித்து தள்ளி தாக்கி இருக்கிறார்கள். இதனால் அங்கு கூடியிருந்த சக செய்தியாளர்களும் அவர்களை அந்த பவுன்சரை தாக்கி அந்த பவுன்சரை விட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். திடீரென செய்தியாளர்கள் அனைவரும் ஒன்று கூடியதால் அந்த பவுன்சர், அதாவது செய்தியாளரை தாக்கி அந்த பவுன்சர் மட்டுமே தனது வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டார். அவரை சுற்றி போலீசார் பாதுகாப்பாக நின்று கொண்டார்கள். சட்ட ரீதியாக புகார் கொடுக்கும்படி போலீசார் அறிவுறுத்தி அங்கிருந்து கலைந்து செல்லுமாறு அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அதற்கான நடவடிக்கையில் அங்கிருந்த செய்தியாளர்கள் புகார் கொடுப்பதற்கான நடவடிக்கை தொடர்பாக ஆலோசித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் திருச்சி விமான நிலையத்துல சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது தாவேக தலைவர் விஜய் அங்கு திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்து அவர் விமான நிலையத்திற்குள் சென்ற பிறகு இந்த சம்பவம், அதாவது உள்ளே செல்லும் பொழுது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இதை கடந்த பிறகுதான் இவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு பவுன்சர்கள் தாக்கிய அந்த சம்பவம் நடந்திருக்கு.
விவரங்களுக்கு நன்றி சரவணன்.